ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டியரஸ்ட் எனிமீஸ். நிறைய நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறதுல மிக 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போறோம்டா, இப்போ எல்லாரும் பொதுவாக கதைக்கிறது என்ன, அந்த படத்துல நடந்த மாதிரி நடந்திருந்தா அப்படி இருந்திருக்கும், இந்த படத்துல இப்படி நடந்ததா அப்படி நடந்திருந்தா அப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு படத்துல நடந்தது எங்களோட லைஃப்ல நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இல்ல அப்படி நடந்திருக்கலாமே, எங்களுக்கு நடக்கல, அப்படி உங்களுக்கு சில டவுட்கள் வரலாம். சோ இப்ப நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இப்ப சினிமா ரியாலிட்டி இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன, இதுல சில மூன்றே பாயிண்ட வச்சு நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்று நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது லவ். லவ் என்ன? காதல், அன்பு. சோ இப்ப படத்துல எப்படி காட்டுவாங்கண்டா, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். ஆஹா, அந்த ரெமோ படத்துல சிவாஜி எனக்கு அம்பு குத்தும் அந்த சீன். சோ அதுகள் எல்லாம் அத ரீப்ரசன்ட் பண்ணுது. சோ அப்படிப்பட்ட இது ரியாலிட்டியில நடக்குமான்னு கேட்டீங்கண்டா, கடைசி வந்தாலும் நடக்காது. அதாவது எப்படி என்றால் உங்களுக்கு சில ஃபீல் வரும். என்ன, நீங்க அந்த படங்களை பார்த்து பார்த்து உங்களை நீங்களே ஒரு ஹீரோவா இல்ல ஹீரோ என்ன நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படி நினைச்சு கொண்டிருக்கிற ஆளை உங்களுக்கு அப்படி எங்க பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் ஒன்று வரும். பட் அது ட்ரூ இல்லை. ஃபர்ஸ்டா ஒரு லுக் ஒன்று இருக்கும், அது இந்த ஒரு அட்ராக்ஷனா மாறும், கடைசியாத்தான் அது லவ்வா மாறும் சைக்காலஜி சொல்லுது. ஓகே, அது இல்லாம நீங்க பார்த்தோன்னே அதெல்லாம் ஃபேக், அதெல்லாம் நம்பி நீங்களே உங்களோட வாழ்க்கைய உங்களோட ஸ்டடீஸ் சம்திங் அதுகளை நீங்க துளைக்க வேண்டாம். ஓகே, படத்துல காட்டுற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல ப்ரொபோசல், 5 செகண்ட்ல கமிட்டட் எல்லாம் போய் நீங்க ப்ரப்போஸ் பண்ணி நிறைய நாள் வெயிட் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன சைக்காலஜி அப்படிதான் சொல்றேன், நான் சொல்லல, சைக்காலஜி சொல்லுது. ஓகே, இரண்டாவது நாங்க என்ன பார்க்க போறோம்டா, நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங் உண்டு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா படத்துல ஒரு போன் ஒன்று வந்ததுனாலும் உடனே என்ன நண்பனுக்கு பிரச்சனைன்னுட்டு போயிடுவாங்க. ஆனா ரியாலிட்டியில இப்ப அந்த கதையில ஒரு ஹீரோ இருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் நண்பர்கள் இருப்பினும் அதான் கதை. இப்ப ஹீரோவை தான் மெயின் பண்ணி இந்த கதை போகும். ஆனா ரியாலிட்டியில எல்லாரும் ஹீரோ தான். சோ அவையவைக்கு தனித்தனி டைம்கள் இருக்கும், அவையக்கு வேலைகள் இருக்கும், இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். சோ போன் பண்ண வாரது, இதுக்காக உயிரை தாரது, அதெல்லாம் சுத்த ஃபேக். அதாவது அப்படி இருக்கும்னு சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிவினோம், அதுதான் அந்த ஹர்ட்டிங்குக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். பட் ரியாலிட்டியில என்ன, டைம், அதுக்காக நாங்க போடுற எஃபர்ட், அதுக்கான அந்த பேலன்ஸ், அதாவது நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா அந்த பர்சன் செஞ்சாதான் அது ஒரு பேலன்ஸா இருக்கும். அப்படி இல்லாம நீங்களே செஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா அது ஒரு பேலன்ஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கா இருக்காது. அட் த சேம் டைம் அந்த சைக்காலஜில ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஹெல்த்ன்னு சொல்றது ட்ரஸ்டையும் மியூச்சுவல் எஃபர்ட்டையும் அண்ட் அதே மாதிரி இந்த படங்கள்ல காட்டுற மாதிரி ஒரே மாதிரி ரிலேட்டடான ப்ரொஃபைல்ஸ் விடுறது, இல்ல இவைக்காக இப்படி போறோம் அப்படி போறோம் எல்லாம் போடுறது, அந்த கொடுத்த எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் தான் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா தான் அந்த பாண்டிங் இதானது எல்லாம் அது படத்துல காட்டலாம். ஏன்னா படம் அது ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும், ஆனா ரியாலிட்டியில அப்படி இல்லை. சோ இதால உங்களுக்கு பக்க விளைவுகள் வரக்கூடும், சரியா? சோ அப்படி செய்யறதாலதான் உங்களோட பாண்டிங்க, ஃப்ரெண்ட்ஷிப், சம்திங் எக்ஸெட்ரா அதை நீங்க வெளிப்படுத்தணும் வண்டி இல்ல. ஓகே, கடைசியாத்தான் நாங்க இப்ப கிளைமேக்ஸுக்கு வர போறோம். இப்போ ஒரு ஹீரோன்னு ஒருத்தன் இருந்தான்டா, வில்லன் ஒருத்தன் இருப்பான்ல. சோ அந்த கான்செப்ட் தான். இப்ப ஹீரோன்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வில்லன் முன்னுக்கு நின்று டயலாக் பேசுறவன் தான் உங்களோட வில்லன் நீங்க நினைக்கணும்னா, இப்ப எல்லாம் சைலண்ட் கில்லர். சோ அப்படி இருக்கிறாங்க. எப்படின்னா இப்ப கதைக்காம சம்திங் அப்படி கதைக்காம தான் உள்ளுக்குள்ள ஆளையே உள்குத்து குத்துறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கணுமே தவிர வெளியால ஒன்றுமே சொல்ற இல்ல. சோ ரியாலிட்டியில சைலண்டா தான் இருக்கணும். அதாவது இப்ப ஒரு படம் எடுத்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு வில்லன் டீம் இருக்கும், அப்ப அதுல கொலாப்ஸ் ஆகும். பட் ரியாலிட்டியில ஒரு ஹீரோ இருந்தா சுத்தி வில்லனா தான் இருப்பான். சோ நீங்கள் எந்த இடத்துல இருந்து அடிபடுதுன்னு, இப்ப மெர்சல் படத்துல விஜய்க்கு பொட்டிலால் எறிவாங்கல்ல எல்லா இடத்துலயும். சோ அத மாதிரிதான் உங்களை சுத்தி நிறைய வில்லன்ஸ் இருக்கணும். சோ நீங்க தான் கேர்ஃபுல்லா இருக்கணும், யாரையும் நம்ப வேண்டாம். இப்ப இதெல்லாம் வச்சு எடுக்கிற ஒரு கதை என்னன்னா, சினிமா ஒரு டைரக்டரால எடுக்கப்படுற ஒரு ஸ்டோரி, அதை வச்சு மேக் பண்றதுதான் சினிமா. ஆனா எங்களோட ரியாலிட்டி அப்படி இல்லை.
ரியாலிட்டி வந்து கடவுளால் எழுதப்பட்டேன்னு சொல்றாங்க. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு மூவால தான் அங்கால அது மூவ் ஆகுது. அப்படி நாங்க ஒண்ணுமே செய்யாம இருந்தோம்னா அங்கால ஒண்ணும் நடக்காது. சோ சினிமால இப்படி நடக்குது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் நடக்குது, இப்படி நடக்குது, வில்லன் வாரான், கதைக்கிறான், ஃபைட் பண்றான், அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த சினிமாவை பார்த்து அது அடிக்ட் ஆகி அப்படித்தானே இருக்கும். பட் ரியாலிட்டியில வந்து அப்படி இல்லை. சோ அதை விளங்கி கொண்டீங்கன்னா சரி, அதோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஓகே, அந்த போனிங்க நீங்க வெளியில ஷோ பண்ணணும், ஒரே மாதிரி ப்ரொஃபைல் விடணும், இல்ல இவன் இந்த போட்டோ வந்து எங்கட இதுல விடணும் சம்திங் அப்படி எல்லாம் இல்ல. அதோட நீங்க எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாதான் உங்களோட போனிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும், அப்படி எல்லாம் இல்லை. இது வந்து நான் சொல்றேன், இந்த சுய கருத்துக்கள்ல சைக்காலஜில அப்படிதான் சொல்லுது. இதெல்லாம் வந்து இந்த படங்கள்ல அந்த போர்னிங்க காட்டுறதுக்கு சொல்லுவாங்க வழியே, ரியாலிட்டியில வந்து அந்த போர்னிங் வந்து ஃபீலிங்ஸா தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி எல்லாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்ல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். இன்னொரு வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் உங்களை இந்த பற்றி பெறுவது உங்கள் கவர்னன். வாழ்க தமிழ், வளர்க தமிழீழம்.